பார்த்தீங்களா மலேசியாவில் என்ன நடந்துச்சுன்னு? எவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய க்ரௌடு. எவனுக்காவது எந்த கட்சி தலைவரும் இல்லைங்க, எந்த மத தலைவருக்காவது வந்திருக்குதா? ஒருத்தனு கூட அப்படி வரலங்க. என்ன ஓல்டு மங்கு ரம் அடிச்சுட்டு உள்ளார இறங்கி வர்றப்ப தடிக்கு வந்துட்டாரு, இல்லை என்ன சொல்கிறது, ஜானி வாக்கர் அடிச்சிட்டாரு, ப்ளூ லேபிள் அடிச்சிட்டாரு, பிளாக் லேபிள் அடிச்சிட்டாருன்னு இப்படி ஒவ்வொரு சரக்கு பேராக சொல்லி இந்தமாரி அப்படியெல்லாம் இது பண்ணுவீங்களா? நான் பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு தள்ளி விட்டுருக்காங்க, மந்திரவாதிகள் மந்திர கட்டு போட்டு தள்ளி விட்டுருக்காங்கன்னு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் மை போட்டு பார்த்தா தான் தெரியும். நாங்களே கேரளா மந்திரவாதியை கூட்டிகிட்டு அதில் பார்த்ததுல தெரியல. அதுக்கப்புறம் தாய்லாந்துலேருந்து ஒருத்தன் காட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். கார் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருந்துட்டு இருக்காருங்க. அது இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஓகே டன். இவரோட பேரை சொன்னோம்னா நம்ம ரசிகர்களும் சேர்ந்து நமக்கு இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது, அந்த மக்கள் அட்லீஸ்ட் போய் ஒரு 4 ஷோ பார்த்தானுங்கன்னா அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கணுன்னு ஒரு நல்லது பண்ணியிருக்காருங்க. அதை போய் திருப்பி அதே இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், ரொம்ப டென்ஷன் ஆகுது, வேணாம். அது ஏன் உழுந்தாருங்கிறீங்க? ஏன் உழுந்தாருன்னா உழுந்ததை சொன்னால் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. பில்லி சூனி ஏவியால் ஆவி அடித்து கீழே உந்தாருங்க. ஆவி தடுக்கி விட்டதுன்னு தெரியுமா? ஒரு கருப்பு ஆவி உள்ளார விளையாண்டது உங்களுக்கு தெரியுமா? அவர் பிறந்த நாளுக்கு திருச்சா கூட நாயை கொஞ்சிட்டு இருக்கிறப்ப போதையில் இருந்தாருன்னா அப்போ ஒன்று குரலையை கிளப்பி விட்டீங்க. அப்போ நானே கொஞ்சம் ஓகே போதையில் தான் தலைவர் இருக்கார் உங்களுக்கு அப்படின்னு நானே கொஞ்சம் அப்படி நினச்சிட்டேன். ஒரு புதுசாக நடிக்க வரவங்க எல்லாருமே ஒரு விஜய் மேலே ஒரு பெரிய கிரேஸில் இருப்பாங்க. பார்த்தீங்களா மலேசியாவில் ஒரு ரசிகை, புரியுதுங்களா, அப்படியே தலைவனை கட்டி பிடிச்சி அப்படியே விரியாவது தளபதி, புரியுதுங்களா? அவதார் 4க்கான வாய்ப்பு, விஜய் நடித்து அவதார் படம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவதாரோட கெட்டப் எங்கள் விஜய் தலைவனுக்கு தளபதி விஜய்க்கு மட்டும்தான் செட் ஆகும். அந்த ப்ளூ கலர் டோனில் அப்படியே ராமர் கலரும்பாங்களே, ஒரு கடவுளோட வேஷத்துக்கு பொருந்தக்கூடிய முகம் எங்கள் தலைவனோட முகத்தை தவிர வேற எந்த கம்யூனிட்டி பேராவது முகம் இங்கே செட் ஆகுமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்னா ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சார், உங்கள் தலைவர் கீழே விழுந்துட்டாருனால சந்தோஷப்படுறீங்களா நீங்கள்? என்னது தலைவர் கீழே விழுந்தது சந்தோஷப்படுறேன்? என்னங்க அவசுக்கணமாக பேசுகிறீங்க? நான் அங்கே மலேசியாவில் பார்த்தீங்களா மலேசியாவில் என்ன நடந்துச்சுன்னு? எவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய க்ரௌடு. எவனுக்காவது எந்த கட்சி தலைவரும் இல்லைங்க, எந்த மத தலைவருக்காவது வந்திருக்குதா? ஒருத்தனு கூட அப்படி வரலைங்க. அதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறேன். அங்கெல்லாம் கரெக்டாக நடந்தது. தமிழ்நாட்டில் காலடி வச்சோன்னு தான் தடுக்கி விழுவார். இதுலேருந்து என்ன தெரியுது? இது திமுகவின் சூழ்ச்சின்னு எடுத்துக்க முடியுமா? அப்போ மலேசியாவில் நல்லபடியாக போயிட்டு வந்தார், அவ்வளோ ரசிகர் மத்தியில், ஒரு 1000 பேர் மத்தியில் அவரால் வர முடியல. இது திமுகவின் சதி, அப்படி தானே சார்? வேற என்னங்க? திமுக நேரடியாக இறங்கி சதி செய்கிறது இல்லைங்க, மறைமுகமாக மந்திரகாதங்களை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஒரு விஷயங்க, விரைவில் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். திமுகவோட சதி திட்டம், அந்த தீய சக்தியோட சதி திட்டம் எல்லாம் விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் பாருங்க, வரும். ஆண்டவன் காட்டுவான். அப்போ திமுக தீய சக்தினா இவர் அபாய சக்தின்றாங்களே. அபாய சக்தியா? ஏங்க தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் வித்தியாசங்கிறது போயிட்டு இது அபாய சக்திங்கிற இடத்துக்கு புரியல எனக்கு. ஏன் பராசக்தியை பாருங்களேன், அபாய சக்திங்கிறீங்க, எதுக்கு எதை காம்பினேஷன் பண்ணுறீங்க? ஒன்றுமே புரியலை. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்கள் தாவேகா டிவிகே அது ஒரு தூய சக்தி, டிஎம்கே அது ஒரு தீய சக்தி, இது ரெண்டுத்துக்கும் தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காரா இல்லையா? இதில் புதுசாக அபாய சக்தின்னு என்ன? நீங்கள் வேற ஏதாவது கேளுங்க சார். அவர் முகத்தை பார்க்கும்போதே ஃபுல் போதையில் இருக்காரு. மலேசியாவில் அடித்த மப்புன்னு இறங்கவே இல்லைன்னு போடுறாங்க. அவர் முகத்தை பார்த்தாலே அப்படி தானே சார் தெரியுது. என்னங்க இப்படி இவ்வளோ கேவலமாக ஃபீல் பண்ணுறீங்க? என்னங்க அது அப்படி தான். ஏங்க ஒரு மனிதன் தடுக்கி விழுந்தா உடனே போதையில் விழுந்தான்னு சொல்லுவீங்களா? என்ன புரியல எனக்கு. என்ன ஓல்டு மங்கு ரம் அடிச்சுட்டு உள்ளார இறங்கி வர்றப்ப தடிக்கு விழுந்துட்டாரு,
இல்லை என்ன சொல்கிறது, ஜானி வாக்கர் அடிச்சிட்டாரு, ப்ளூ லேபிள் அடிச்சிட்டாரு, பிளாக் லேபிள் அடிச்சிட்டாருன்னு இப்படியே ஒவ்வொரு சரக்கு பேராக சொல்லி இனிமேல் அப்படியெல்லாம் இது பண்ணுவீங்களா? எந்த எந்த நோக்கத்தில் நீங்கள் இது பண்ணுறீங்க புரியல எனக்கு. ஏங்க தெளிவாக சொல்கிறேன், திமுக காரனோட சதின்னு சொல்கிறேன், அதை விட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து கீழே உந்தாருங்க சொல்கிறீங்க. அப்படியே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே சரக்கை அப்படியே மொண்டு அடித்து கொடுத்துட்டான், அப்படியே தள்ளாடி நாங்கள் வந்துட்டோம். ஏங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அரசியலுக்கு வந்தோடனே குடிக்கிறதுங்கிறதே போதை வஸ்துக்கே நிப்பாட்டிட்டாருங்க. பல வருஷம் ஆச்சுங்க, போதை வஸ்துவை நிப்பாட்டி பல வருஷம் ஆகுதுங்க. அவர் படத்துக்காக அந்த கேரக்டருக்காக பண்ணுவாருங்க. ஒரு தண்ணி அடிக்கிறது மாதிரி கேரக்டர்னால் அது ரியாலிட்டி வேணுங்கிறதுக்காக அந்த குடிப்பழக்கங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ணார். மற்றபடி அவரை பற்றி தெரியுமா, பர்சனல் கேரக்டர் தெரியாமல் பேசாதீங்க. என்னத்தை சொல்கிறது சார்? அவர் பார்க்கும்போது அப்படி தானே சார் தெரியுறாரு, நீங்கள் வந்து இல்லைன்றீங்க. அங்கே எல்லா கமெண்ட்லேயும் வந்து போடுறாங்க மலேசியாவில் அடித்த போதையே தெரியல அப்படின்றாங்க. அவர் யாரும் தள்ளி கூட விடலையா சார்? அவரே தானே சார் கீழே விடுறாரு, நிதானம் இல்லாமல் கீழே விடுற நல்லா தானே சார் தெரியுது. யாரும் தள்ளி விட்டாங்களா? யாரும் தள்ளி கூட இல்லையா அவரை? ஏங்க நான் பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு தள்ளி விட்டுருக்காங்க, மந்திரவாதிகள் மந்திர கட்டு போட்டு தள்ளி விட்டுருக்காங்கன்னு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் மை போட்டு பார்த்தா தான் தெரியும். நாங்களே வந்து கேரளா மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அதில் பார்த்ததுல தெரியல. அதுக்கப்புறம் தாய்லாந்துலேருந்து ஒருத்தன் வந்து காட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் எந்த அளவுக்கு இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு. அவங்க அந்த அளவுக்கு மந்திர ஆட்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்கொள்கிற சக்திங்கிறது நமக்கு இதெல்லாம் கண்ணில் பார்க்கத்தான் தெரியாதுங்க. அதெல்லாம் முதல்ல பார்வையை சரியான பார்வை வைங்க. முதல்ல ஐயோ என்ன சொல்கிறது, எப்படி தான் புரிய வைக்கிறது? இந்த மாதிரி உங்களோட தப்பான ஆட்கள் புரிதல் ஏற்படுத்தி அதை மீடியாவுக்கு வேற காட்டி அவர் மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துனே இது ஒரு விஷயத்தை. அதாவது ஒரு பக்கத்து பார்த்தா நடிகையோட சுற்றுறாருங்கிறீங்க, இப்போ தண்ணி அடிச்சு சுற்றுறாருன்னு பரப்பி விட போகிறீங்களா? அப்படிதான் இருக்காருன்னு எதை வச்சுங்க சொல்கிறீங்க? ஒரு மனிதன் கீழே தடுக்கி விட்டு விழுந்தான்னா ஏன் விழுந்தான்? தள்ளி விடாமல் விழுந்தான்னா தண்ணி அடிச்சு தான் விழுவானா? தண்ணி அடிச்சதை நீங்கள் காற்று ஊத சொல்லி இந்த டிராஃபிக்ல எல்லாம் மிஷினை வச்சு ஊதுவாங்களே, அது மாதிரி ஊதி கட்டணுமா உங்களுக்கு? நான் ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டி பல வருஷம் ஆகுதுங்கிறேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. அவர் வந்து ஏங்க நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளை மாதிரி உதாரணத்துக்கான உதாரண புருஷனாக வாழணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். என்னை பார்த்து ஒருத்தன் வாழ்கிறான்னா அந்த மாதிரி வாழ்க்கை வரணும். நான் சரியாக இருந்தால் தான் அவன் என்னை பார்த்து வாழ்கிறவன் சரியாக வாழ்வாங்கிறதுக்காக எல்லா பழக்கத்தையும் விட்டு ஒதுக்கி எல்லாத்துலேருந்து ஒதுங்கி நின்று ஒரு தனி மனிதனாக நின்றுட்டு இருக்காப்புல அவரை போய் நீங்கள் என்ன இது பண்ணிகிட்ருக்கீங்க? என்னங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குதுங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப எடுத்தோனையுமே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. தண்ணி அடித்தார், போதையில் இருந்தார் அப்படின்லாம் அது மாதிரிலாம் தயவு செஞ்சு வேணாங்க, வேணாம். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அங்கே போயிட்டு வந்து ஒரு படத்தோடைய அருமை பெருமைகளை பேசுவார்னு பார்த்தா மலேசியானா எனக்கு அஜித்தோட பில்லா தான் ஞாபகம் வருதுன்றாரு. அப்போ மொத்த மலேசியாவும் அவரு தாண்டா அப்படின்ற வந்து படத்தில் குட் டைலாக் வரும். அப்போ அவர் சொன்னது நிஜமாயிடுச்சுன்னா இவரே போயிட்டு அங்கே தானே சொல்கிறாரு. ஏங்க ஒரு விஷயங்க, அங்கே வந்த கும்பல் வந்து அஜித்துக்காக எவனும் வரல, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அங்கே வந்த மலேசிய மக்கள் எல்லாருமே ஒன் அண்ட் ஒன்லி விஜய்க்காக வந்தவர்கள், புரியுதுங்களா? ஒரு ஒன் மேன் ஷோவுக்காக தான் அங்கே நடந்தது. அதை பாருங்கள், அதில் அஜித்தோட பேரை ஏன் சொன்னார் அப்படிங்கிறது, அது சொன்னது தான் இப்போ தப்பாக போச்சு, புரியுதுங்களா? அது ஏன் சொன்னார்னா அஜித்துக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். அவர் நடித்த படம்லாம் அட்ர ஃப்ளாப்பு, அவருக்கான ரசிகர் கூட்டமாக ரசிகர் மன்றமோ எதுவுமே இல்லாமல் அவர் வந்து எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டு ரேஸில் போயிட்டுருக்காரு. தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ரேஸில் போனார், கார் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காருங்க. அது இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஓகே டன், இவரோட பேரை சொன்னோம்னா நம்ம ரசிகர்களும் சேர்ந்து நமக்கு இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது, அந்த மக்கள் அட்லீஸ்ட் போய் ஒரு 4 ஷோ பார்த்தானுங்கன்னா அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கணுன்னு ஒரு நல்லது பண்ணியிருக்காருங்க. அதை போய் அப்படியே அவர் பேரை ஏன் சொன்னார் தெரியுமா அப்படின்னா எல்லோ கும்பல் எல்லாமே அவருக்காக வந்தது. என்னங்க புரிதல் முக்கியங்க, முதல்ல புரிஞ்சுக்கங்க சார். ஒரு ஃபேக் வீடியோ போட்டு ரஜினி கீழே ஊந்துட்டார் அப்படின்ற மாதிரி போட்டு கிண்டல் பண்ணியிருந்தானுங்க, அது ஒரு ஃபேக் வீடியோ. இவர் நிஜமாலுமே கீழே ஊந்துருக்காரு.
ஏங்க மீண்டும் மீண்டும் ஃபேக்கும் ரியலையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஃபேக்கை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணலைங்கிறது இல்லை, ஃபேக்கை யாராவது க்ரியேட் பண்ணுறது இடத்துக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. இது ரியலாக நடந்ததுன்னா அந்த ரியலில் என்ன நடந்ததுன்னு யோசிச்சிங்களா? ஏங்க திருப்பி திருப்பி அதே இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், ரொம்ப டென்ஷன் ஆகுது, வேணாம் ஆகுது. ஏன் உளுந்தாருங்கிறீங்க? ஏன் உளுந்தாருன்னா உளுந்ததை சொன்னால் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. பில்லி சூனி ஏவியால் ஆவி அடித்து கீழே உளுந்தாருங்க. ஆவி தடுக்கி விட்டதுன்னு தெரியுமா? ஒரு கருப்பு ஆவி உள்ளார புந்து விளையாண்டது உங்களுக்கு தெரியுமா? அது டிஎம்கே காரனோட சதிங்கிற அதையும் நம்பாமல் மீண்டும் மீண்டும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாங்க, வேற கொஸ்டின் பண்ணுங்க, அதை விடுங்க சார். இதே டிசம்பர் 28 போன வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்தோடைய சமாதி, அதாவது விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு போனார். விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு போகும்போது அங்கே செருப்பை தூக்கி அடித்தாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து திமுகவோட சதியா? யார் டிசம்பர் 28 ராசி இல்லாத டேட்டுன்றாங்க விஜய்க்கு. ஏங்க ஒரு விஷயங்க, ஒருத்தன் வளர்ந்து வர்ற நடிகனை எப்படியாவது கீழே பிடிச்சி இழுக்கணுங்கிறதுக்கு பல சதி வேலை பண்ணுறாங்க. எதிர்கட்சியும் சரி எதிராளியும் சரி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இந்த மாதிரி மந்திர ஆட்களை கூட வச்சுக்கிட்டு இது மாதிரி வேலையை பண்ணுறாங்க. நேராக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம்னா போலீஸு கேஸு அப்படிலாம் நிறைய பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக மறைமுகமாக அதாவது அவனுங்க செயல்கள் எல்லாத்தையுமே மறைமுகமாக பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நேரடியாக பண்ண அவங்க ஐயால பந்தாடின மட்டும் ஒரு ரசிகன் கிளம்பி அடித்தான தூள் பறத்துருவான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நேரடியாக ஒருத்தன் செய்ய முடியுமா? செருப்பு வந்து உழுதுதான், செருப்பு எவனோ ஒருத்தன் காலில் செருப்பு அந்த என் தலைவன் மேலே பர்டிகுலராக எரின்னு இருந்து அடித்தானுங்க. செருப்பு வந்து உழுவுறதுங்கிறது, செருப்பால் அடி வாங்கங்கிறது எடுத்து காலில் கழட்டி இருக்கிறத எடுத்து அந்த இடத்துல சலுப்புன்னு அடிக்கிறத செருப்பில் அடி வாங்கிறதுங்கிறது. எங்கேருந்தோ வந்து ஒரு செருப்பு உழுவுதான். ஆமாம், அமெரிக்க பிரசிடென்ட் நிறையா பேர்த்துக்கு செருப்பு மேலே தான் வந்து உழுவுது. எவன் போடுறான்? எதுக்காக போடுறான்? ஒரு அட்டென்ஷனை அவனுங்க விளம்பரத்துக்காக கிரியேட் பண்ணிங்கிறதுக்காக போடுறானுங்க. ஒரு எதிர்பாரியை எதுக்குனுங்கிறது நோக்கம் கிடையாது, அவனுங்களை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை எது கூடங்க லிங்க் பண்ணுறீங்க? என்ன போங்க சார். இப்போதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வந்து இவனுங்க படத்துக்கு முன்னாடியே பலியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு போட்டிருந்தானுங்க. இப்போ இவர் சென்னை ஏர்போர்ட் வீட்டுக்கு வரும்போது இவர் கார் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அந்த இடித்த காரை, அந்த இடிபட்ட காரை நீங்கள் முன்னால் உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்க அந்த டிரைவரை விசாரிச்சிங்களா? அவன் எந்த கட்சிக்காரன்னு தெரியுமா? இது சதிங்க, முழுக்க சதிங்க. ஏங்க முன்னால் ஒரு கார் போயிட்டுருக்கு, பின்னால் தலைவன் கார் போயிட்டுருக்கு, திடீர்னு பிரேக் ஏங்க போடுறான்? திடீர்னு ஏங்க பிரேக் போடுறான்? உங்களுக்கு தெரியாதா? திடீர்னு பிரேக் போட்டால் பின்னால் வர்ற வண்டி இடிக்குமா இடிக்காதா? என்ன புரிதல் இருக்கு? ஏங்க தயவு செஞ்சு நடப்பு என்னங்கிறத பாருங்க, அதை பாருங்க, அதில் நந்த தப்பு என்னங்கிறத யோசிங்க. அதே மாதிரி தான் 41 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுங்களா கீழே வந்து அவனுங்களா செத்துருக்கானுங்க. இதுக்கு தலைவனுக்கு மேலே தப்பாக்குறதுல எந்த விதத்தில் இதுக்கு விசாரணைன்னு கூப்பிட்டு இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போய் ட்ராவல் பண்ணுறோன்னு அது ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. எங்கள் ஆட்கள் டெல்லி போனதே வந்து ஆஃபீஸ் பார்க்கறதுக்காக, தாவேகா கட்சி டெல்லியிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லீஸுக்கு வீடு எடுத்து ஆஃபீஸ் வைக்கிறதுக்காக போனானுங்க. கடைசியில் விசாரணைக்கு போயிருக்காங்கன்னா அதில் ஒரு பொருளை இந்த கட்டமைப்பு நடத்தாதீங்க, ஒரு கேவலமான கட்டமைப்பு நடத்தாதீங்க. ஊடகவியலாளர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி ரொம்ப கட்டமைப்பு ரொம்ப தப்பாக நடத்துகிறீங்க. அப்பா, ஒரு கட்சி ஒரு புதுசாக ஒருத்தன் உருவாகி வந்துடக்கூடாதுங்கிறதுல என்னங்க இதுக்கு? இப்போ எவ்வளவு ஐயோ சார். நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அங்கே வந்து ரஜினிகாந்துக்கு வந்து கிண்டல் பண்ணுறாங்க, விஜய் விழுந்தா மட்டும் கிண்டல் பண்ணக்கூடாதா? ஃபுல் போதையில் தானே இருக்கார் அப்படின்னு தானே கேள்வி எழுது. ஏங்க மீண்டும் சொல்கிறேன், அந்த ஒரு தண்ணி அடித்தார் அப்படின்னா ஒரு படத்தில் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தை பேசக்கூடாதுங்க. புரியுதுங்களா? படத்தில் நடித்தா அது கேரக்டர், ரியல் கேரக்டரில் அவர் தண்ணி அடிக்க மாட்டாருங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவரோட ரியல் கேரக்டர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அவர் பொண்டாட்டிக்கு தெரியும், அவர் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது அவரோட ரியல் கேரக்டர். அதுக்கப்புறம் புசி ஐயாவுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னால் அங்கே இருந்துட்டு போன பிடி செல்வகுமாருக்கு தெரியும். இந்த 3 பேரை தவிர அவரோட ரியல் கேரக்டர், உண்மையான முகம், உண்மையான கேரக்டர் வேறு யாருக்குமே தெரியாதுங்க. தெரிஞ்சால் பேசுங்க, ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை பேசுங்க, தெரியாத விஷயத்துக்கு ஆன்சர் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சார் விஜய் ரசிகருக்கே தேவலாம் பொழுது நீங்கள் அவங்களுக்கு மேலே கூவுறீங்க. அவங்களுக்கு மேலே கூவுறமா? ஏங்க உண்மையை சொன்னால் உண்மையை ஏற்றுக்க முடியாதாங்க? இதுதான் உண்மைன்னு சொல்லி இவ்வளோ ஓப்பனாக பேரிட்டு சொல்கிறேன். இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரியாதவங்க சொல்கிற விஷயத்தை பேசாதீங்கன்னு அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஓப்பன் டாக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னைய போய் தெரியாதுங்கிற, ஏன்னா புரியல எனக்கு நான் பேசுகிறது என்ன, எந்த விதத்தில் இது நீங்கள் இது பண்ணுறீங்க, மறுத்து பேசுகிறீங்க? எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க? தடிக்கு உண்டவன போதையில் உண்டாங்கிற ஒரு பேச்சை கொண்டு வர்றது எந்த விதத்தில்ங்க சரி? எந்த விதத்தில் சரி? போதையில் இருந்தாருங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க? என்னங்க நீங்கள்? அவர் பிறந்த நாளுக்கு இது திரிஷா கூட நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப போதையில் இருந்தாருன்னா அப்போ ஒன்று பொருளையை கிளப்பி விட்டீங்க. அப்போ நானே கொஞ்சம் ஓகே போதையில் தான் தலைவர் இருக்கார் பிள்ளைக்கு அப்படின்னு நானே கொஞ்சம் அப்படி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை திரிஷாவும் அவங்களும் போதையில் இல்லை அப்படிங்கிறது அப்புறமேல் தான் தெரிஞ்சுது. என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு ஃபோட்டோவை பார்த்தாவே தெரியும் அந்த முகம் வந்து போதையில் இருக்கா இல்லையான்னு. இன்னும் சொல்ல போனால் அந்த கண்ணை பார்த்தா தெரியும், அந்த கண் சொல்லும் அது போதையா போதை இல்லையான்னு. சார் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் வந்து உத்தமர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அவர் இந்த தப்புலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அதாவது பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தா கூட கல் குடித்ததாக தான் அர்த்தப்படும். புரியுதுங்களா? நம்பணும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. துரியோதனம் பொண்டாட்டியும் கர்ணனும் உட்காந்து சோழி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சோழியில் விளையாட்டுத்தனமாக எந்திரிக்கிறப்ப அவள் கழுத்தில் இருக்கிற செயினை பிடிச்சிருக்கிறப்ப அந்த முத்து மாலையெல்லாம் இறஞ்சி செதஞ்சு விழுந்தது. அப்போ உள்ளார வந்த துரியோதனை அந்த காட்சியை பார்த்தோனையும் நம்ம பொண்டாட்டிக்கும் கர்ணனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு நினைக்கல, நம்புனான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்பிக்கை வேணும். எங்கள் விஜய் வந்து ஒரு குடிகாரன் இல்லை, அவன் போதையில் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். அது எங்கள்கிட்ட இருக்குது, அது உங்கள்கிட்ட இருக்கான்னு முதல்ல போய் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு கையில் வச்சு தொட்டு கேளுங்க. புரியுதுங்களா? இது மாதிரி தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த போதை ஆசையாமைங்கிற பேரை விடுவீங்க. அவர் அப்படி கிடையாதுங்கிற நம்புங்க. இதுக்கு மேலே நான் என்ன உதாரணப்படுத்தி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சார் சமீபத்தில் திமுக வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க, வெல்லும் தமிழக பெண்கள் அப்படின்ட்டு. அதில் ஒரு பெண்ணு பேசுது, அவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுது. இதே தாவேகா மாநாட்டை ஒரு பெண்ணு பேசுது. சன் டிவியில் விஜய் படமே போட மாட்டாங்க, விஜய் படம் போட்டால் நான் பார்ப்பேன் அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லிங்க சொல்லுங்க? பேசுறாங்க. ஐயோ, மேடையில் பேசுறதுங்கிறது அலங்கார பேச்சுங்க. புரியுதுங்களா? அலங்கார பேச்சு அது வேலைக்கு ஆகாது. யதார்த்தமான உண்மையான பேச்சு இருக்கணும். ஆமாம், இப்போ படம்லாம் போடுறானுங்களா? என்ன படம் போடுறானுங்க? முன்னாடியாவது இந்த சுறாவையாவது அடிக்கடி போட்டு இருந்தானுங்க, இப்போ அதையும் நிப்பாட்டிட்டாங்க. இவங்க படம் போடுறாங்களா? உண்மையை தானேங்க அந்த பொண்ணு சொன்னிச்சு. அந்த பொண்ணு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அலங்கார பேச்சுக்கு ஆசைப்பட்டு அப்படியே மயங்காதீங்க. ரியாலிட்டி, உண்மையை நேசிக்கிற பேச்சை பாருங்கள். யார் உண்மை பேசுகிறாங்க, எந்த முகம் உண்மை பேசுதுன்னு அந்த கண்ணு சொல்லுங்க. அது பொய்யா உண்மையான்னு கம்பேரிசன் பண்ணாதீங்க. உண்மைக்கும் பொய்மைக்கும் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. முதல்ல பாருங்கள், அலசி ஆராய்ஞ்சு தேடி பாருங்கள். அந்த வீடியோலாம் ஜூம் பண்ணி பாருங்கள். யார் முகத்து பொய், யார் முகம் உண்மைங்கிறத முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் வைங்க. சார் இவ்வளோ நாளாக அதிமுக வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பு விமர்சனம் பண்ணுறாங்களே சார். சிவி சண்முகம் என்ன சொல்ற, நாவை அடக்க பேசணுன்றாரு. செல்லூர் ராஜ் என்ன சொல்றாரு, நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான் விஜய் அப்படின்றாரு. ஒரு அதிமுக ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க, அவங்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஏங்க ஒரு விஷயங்க, அதிமுகங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. அதிமுகங்கிறது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது. ஒரு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி நிப்பாட்டி வைக்கிற வக்கு இவனுங்களுக்கு இல்லை. ஒரு ஆலமரமாக வளர்த்து நிப்பாட்டினது ஜெயலலிதா. அதுக்கப்புறம் புரியுதுங்களா, தனித்தனி கிளையாக வெட்டி விட்டாங்க. விழுதுகள் இல்லாமல் பட்டு போன மரமாக இருக்குது, செத்து போகுது. புரியுதுங்களா?
அதை தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு வக்கு இல்லை. ரெட்டலைங்கிற பேரை வச்சு ஒரு வக்கு இல்லாத கட்சியாக இன்றைக்கி காணா போல் கருகி போன இலையாயிருச்சுங்க. ரெட்டலைங்கிறது கருகி போன இல்லை. அதில் இருக்கிற கட்சியெல்லாம் வந்து ஒரு கட்சி ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்கள்? அவங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்காக எங்களை வந்து எங்கள் பேரை சொல்லி அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அவர் இன்னொரு விமர்சனம் பண்ணிக்கிறார் சார். நயன்தாரா வச்சு பிரச்சாரம் கூட்டம் போடுங்க, இவரை விட அதிக கூட்டம் வருன்றாரு. அப்ப நயன்தாரா தானே பெரிய ஆள், அப்ப விஜயை விட. என்னங்க பொசுக்குன்னு நயன்தாராவோட கம்பேரிசன் பண்ணுறீங்க? நயன்தாரா முதல்ல வந்து நயன்தாரா நடித்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் ஆடியன்ஸை. முதல்ல அதுக்கு கூட்டத்தை கூட்ட சொல்லுங்கள். அவங்க வர்றாங்க கூட்டம் கூடுறதுலாம் அடுத்தது. முதல்ல அவங்க படத்துக்கு கூட்டம் வருதான்னு பாருங்கள். என்ன நினச்சிட்ருக்கேன்? நயன்தாரோட மவுஸெல்லாம் வந்து சிலம்பரசன் கூட சுத்தின காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மவுஸும் இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கி அவங்கள பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க 2 குழந்தைக்கு தாயாகி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார போயிட்டாங்க. அவங்கள பற்றிலாம் பேசி இது அரசியலுக்கான விஷயம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு இது அவங்க சொல்கிறானுங்க இவனுங்க சொல்கிறானுங்கன்னு. புரியுதுங்களா? எவ்வளோ கேடுகட்ட ஒரு பிறவியாக இருந்து அவனுங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு. யாரோட கம்பேரிசன் பண்ணி எப்படி தான் வெளியில் தெரிஞ்சுங்கிற ஒரு ஃபோக்கஸுக்கு ஒரு சுய விளம்பரம் தேடுற பொறுக்கி கம்யூனிட்டிங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் நடிக்க வருவார். அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு விஜய் நவம்பரில் நடிக்க வருவார். நான் தயாரிக்கும் படத்தில் அவரை நடிக்க வைப்பேன், எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னு அனலி பட நிகழ்ச்சியில் ஜோதிடம் சொன்ன நடிகை சிந்தியா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? எங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. புரியுதுங்களா? புதுசாக நடிக்க வர்றவங்க, விஜயை பிடிக்காதவங்க யாருமே இங்கே இருக்க முடியாது. ஒரு புதுசாக நடிக்க வர்றவங்க எல்லாருமே ஒரு விஜய் மேலே ஒரு பெரிய கிரேஸில் இருப்பாங்க. பார்த்தீங்களா மலேசியாவில் ஒரு ரசிகை, புரியுதுங்களா, அப்படியே தலைவனை கட்டி பிடிச்சி அப்படியே வெறியாவது தளபதி அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு வெறி கொண்டு நிற்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப, புரியுதுங்களா, அது எல்லா பெண்களும் அந்த பெண்கள்கிட்ட இருக்கிற எமோஷன் அளவுக்கு அந்த மலேசியாவில் அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படையாக அந்த பொண்ணு காட்டிருச்சு. ஆனால் அதுக்கிட்ட என்ன உணர்ச்சிகள் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது. ஆனால் அதை மறைச்சி வச்சுக்கிறாங்க. எல்லா பெண்களும் முழுசாக வெளியில் காட்டுறதில்ல. அவங்களோட நம்பிக்கை வருவார், மறுபடியும் நடிப்பார் அப்படிங்கிற மூமெண்ட்டு அதுவும் நடக்கும். நாங்களும் அதே தான் நேசிக்கிறோம். அவர் வந்து மறுபடியும் நடிக்கணுங்கிறத நானும் ஆசைப்படுறது. ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து வந்துட்டால் கூட இல்லை, மறுபடியும் அவர் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், மக்களுக்கான நல்லதையும் செய்யணும், அதே நேரம் மக்களையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. நாங்கள் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிந்துரையாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து தலைவர்கிட்ட வந்து விஜய் சார்கிட்ட வந்து நாங்கள் வந்து பல ரூபத்தில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அந்த அவரை வச்சு படம் வந்து அடுத்தடுத்த ஒரு முதலமைச்சராக ஆயிட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வச்சு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே டைரக்டருங்க கிடையாது. அந்த மாதிரி எந்த டைரக்டரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜேம்ஸ் கேமரூன் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டைரக்டர், உலகத்தோட மிக சிறந்த டைரக்டர்களை கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட பயணத்தோட படம் அது. அதனால் அதெல்லாம் இப்போ உடனே சொல்ல முடியாது. எப்படி அவதார் 4 எடுக்க போகிறாங்களா சார்? அவதார் 4ல் வந்து வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. வாய்ப்பு நிறையா இருக்குது. புரியுதுங்களா? அவதார் 4க்கான வாய்ப்பு, விஜய் நடித்த அவதார் படம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவதாரோட கெட்டப் வந்து எங்கள் விஜய் தலைவனுக்கு தளபதி விஜய்க்கு மட்டும்தான் செட் ஆகும். அந்த ப்ளூ கலர் டோனில் அப்படியே ராமர் கலரும்பாங்களே, ஒரு கடவுளோட வேஷத்துக்கு பொருந்தக்கூடிய முகம் எங்கள் தலைவனோட முகத்தை தவிர வேறு எந்த கம்யூனிட்டி பேராவது முகம் இங்கே செட் ஆகுமா? எல்லாம் பக்கி பண்ணாடிங்க, ரவுடிய திருடனா அப்படி இருக்கிற முகம்தான் இங்கே செட் ஆகுது. அப்படி இருக்கிற நடிகர்கள் தான் இங்கே இருக்கானுங்க. ஒரு தெய்வ கடாட்சமான ஒரு மங்களகரமான ஒரு முகம், ஒருத்த முகம் சொல்லுங்கள், ஒருத்த முகம் நீங்கள் காட்டுங்க. எங்கள் தலைவன் முகத்தை தவிர, எங்கள் தலைவர் விஜய் முகத்தை தவிர ஒருத்த முகம் நடிக்கிற பார்க்குறப்ப ஒரு பரவசம் வரணுங்க. கையெடுத்து கும்பிடணுங்க. அப்படி கையெடுத்து கும்பிடுறது மாதிரி முகம் இருக்கணும். அந்த முகம் எங்கள் தலைவன் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.